வெல்கம் பேக் டு 1 Minute Challenge Series Day 12. உங்களுக்கான கொஸ்டின் டிஸ்பிளே இருக்குது. யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஒரு ரீசனிங் கொஸ்டின் தான். ஃபைண்ட் த ஆர்டர் அவுட். த்ரீ 2 1. யா, டைம் அப். ஐ ஹோப் எல்லாம் சால்வ் பண்ணி நினைக்கிறேன். சொல்யூஷன் பார்த்துடலாமா? இப்போ இந்த கொஸ்டினை வந்து நான் எப்படி அப்ரோச் பண்ணுவேன்னா, ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ஏபிசிடி இப்படி இந்த ஃபார்மெட்டில் எழுதிடுவேன். அதுக்கப்புறம் செக் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு வேர்டுக்கு செகண்ட் வேர்டு டிஃப்ரென்ஸ் பார்ப்பேன். ஃபஸ்ட்டு சிஇகே டிஃப்ரென்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதனால் வந்து நான் இதேமாரி மோஸ்ட் ஆட்டமாக ஒரு டிஃப்ரென்ஸில் தான் வரும். இப்போ ஆப்போசிட்ஸ் வரும், இல்லைனா வந்து டிஃப்ரெண்ட் 1 லெட்டர் 2 லெட்டர்ஸ் வரும். அதுக்கப்புறம் இப்படி ஃபஸ்ட் செகண்ட் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னா செகண்ட் தேர்டுக்கு பார்ப்பேன். செகண்டுக்கும் தேர்டுக்கு பார்ப்பேன். செகண்ட் தேர்டு வந்து எவ்வளோ, சிஎஃப் 2 வருது, 2 இருக்குது. அடுத்து வந்து ஃபஸ்ட்டுக்கும் தேர்டுக்கும் பார்ப்பேன். ஃபஸ்ட்டுக்கும் தேர்டுக்கு பார்ப்பேன். சிக்கு எஃப்க்கும் வந்து எத்தனை லெட்டர்ஸ் இன்பிட்வீன் இருக்குது, 2 இருக்குது. அப்போ நெக்ஸ்ட் வந்து நான் வந்து கேக்கும் எண்ணுக்கும் பார்ப்பேன். செகண்ட் லெட்டருக்கும் ஃபோர்த் லெட்டருக்கும் பார்ப்பேன். அப்போ கேக்கும் எண்ணுக்கும் எத்தனை லெட்டர்ஸ் இருக்குது, எல்எம் 2 இருக்குது. அப்போ ஓகே. இதே நம்ம ஃபஸ்ட்டு ஒரு வேர்டை வச்சு கன்ஃபார்ம் பண்ண பேட்டர்னை நெக்ஸ்ட் வேர்டையும் செக் பண்ணோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து நான் ஃபஸ்ட்டுக்கும் தேர்டுக்கும் பார்ப்போம். ஜேக்கும் எம்முக்கும் 2 லெட்டர்ஸ். ஓகே. அதுக்கப்புறம் பிக்கும் எஸ்ஸுக்கும் வந்து 2 லெட்டர்ஸ். ஓகே. அப்போ இதுதான் பேட்டர்ன். அப்போ வந்து ஏதோ ஒன்று டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆட் ஒன். இது 2 இருந்துச்சுனாலே அது கரெக்டு தான். இப்போ 1 2 இல்லை. அதுக்கப்புறம் வந்து ஏவும் டியும் பார்ப்போம். ஏ டிக்கு எத்தனை, பிசி 2 இருக்குது. இப்போ 6 யூக்கு வந்து 6க்கு எஸ்டி 2 இருக்குது. அப்போ சியும் 3யும் இல்லை. அப்போ வந்து எம்மு பிக்கு பார்ப்போம். எம்மு பிக்கு என் ஒரு 2 இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இஹெச்சுக்கு வந்து எஃப்ஜி 2 இருக்குது. ஓகே. அதுக்கப்புறம் வந்து ஓக்கும் ஆருக்கும் பார்ப்போம். இங்கே ஓக்கும் ஆருக்கும் 2 லெட்டர்ஸ் இருக்குது, பிக்யூ. அதுக்கப்புறம் ஹெச்சுக்கும் எல்லுக்கும் எல்லுக்கும் பார்த்தா 3 லெட்டர் இருக்குது பாருங்கள், ஐஜேகே இருக்குது. அப்போ வந்து இதுதான் ஆட் ஒன் அவுட். இப்படி தான் செக் பண்ணுவேன். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ நாளைக்கு பார்க்கலாம். பை பை.